ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எண்டு செமஸ்டர் ஃபிசிக்ஸ் லேபுக்கு லாஸ்ட் மொமெண்ட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லேபுக்குள்ளான மார்க் அலாகேஷன் இல்லை ரூப்ரிக்ஸுமாங்க, அது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இருக்கிற ஃபாலோ பண்ணுற மார்க் அலாகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா 10 மார்க்ஸு, அடுத்து டயக்ராம் ஒரு 10 மார்க்ஸு, டேபிள் கலம் அண்ட் ரீடிங்ஸ் கலெக்டிவாக அப்சர்வேஷன் சொல்லலாம், அதுக்கு ஒரு 10 மார்க்ஸு, அப்புறம் கால்குலேஷன் ஒரு 10 மார்க், ரிசல்ட்டுக்கு 5, அப்புறம் வைவா அந்த ஸ்பாட்லேயே கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு மார்க் போட்டுருவாங்க, அதுக்கு ஒரு 5. ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸ். இதான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற அந்த மார்க் அலோகேஷன் ஆர் ரூப்ரிக்ஸ் ஃபார்மேட்டுமாங்க. இதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ப்ரொசீஜர் எங்கேயுமே எழுத சொல்ல மாட்டாங்க, மேக்ஸிமம் இருக்காது. டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இது ஃபாலோ பண்ணுற ஃபார்மேட் இது மார்க் அலோகேஷன் ஃபார்மேட். ஃபார்முலா 10, டயக்ராம் 10, டேபிள் காலம் ரீடிங்ஸ் 10, கால்குலேஷன் 10, ரிசல்ட்டு 5, அப்புறம் வைவா ஒரு 5. நெக்ஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு யங்ஸ் மாடலஸ் கொஸ்டின் வந்ததுன்னா அந்த கொஸ்டினையே எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் எய்மாக ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். கொஸ்டின் கொடுத்துருவாங்க, இல்லை பேப்பர்லேயே கொஸ்டின் ஒட்டியிருப்பாங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எய்மாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து சப்ஹெட்டிங் அப்பரேட்டஸ் ரெக்வயர்ட். இப்போ யங்ஸ் மாடலஸ் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை அப்படியே நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா, இல்லை அந்த ஸ்பாட்டில் டேபிள்லேயே இருக்கும். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், அப்புறம் வெர்னியர் காலிப்பர், அப்புறம் அந்த மீட்டர் ஸ்கேல் அதில் பீம், அப்புறம் ஸ்க்ரூ கேஜ், அப்புறம் இந்த வெயிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது இதெல்லாம் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு அந்த அலாகேஷன் மார்க் அலாகேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் வர ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா யங்ஸ் மாடலஸ் என்ன ஃபார்முலா, ஒய் ஈக்குவல் டு mgl3/4bd3y. இதில் மெயினாக அந்த யூனிட் கிளியராக எழுதணும், சரியா? யங்ஸ் மாடலஸ் அந்த ஒய் ஈக்குவல் டு Nm/m². அது போக அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஃபார்முலா அது முக்கியம். ஸோ யங்ஸ் மாடலஸில் ஒய்னா என்ன, அடுத்து எம்னா என்ன, அடுத்து ஜி, அப்புறம் எல், பி, டி, ஒய், என்னென்னா அந்த டேர்ம்ஸ்லாம் அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு டேர்மாக எடுத்து லிஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து எல்லாம் மொத்தமாக நீங்கள் கரெக்டாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் யூனிட்டில் மிஸ்டேக் பண்ணுறீங்க, இல்லை இந்த டேட்டா என்ட்ரியில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மார்க் குறைக்கலாம், 1 or 2 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் சப்ஹெட்டிங் என்னது, டயக்ராம். அந்த டேபிள்லேயே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், இல்லை நீங்கள் எழுதி ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு என்ன பண்ணணும், இந்த டயக்ராம் போட்டுக்கணும். ஸோ டயக்ராம் எழுதி முடிஞ்சால் பார்ட்ஸு கொஞ்சம் மார்க் பண்ணுங்கள். இது நைஃப் எட்ஜ், அப்புறம் இது வந்து அந்த பீம், இது அந்த வெயிட்ஸ் ஸ்லாட்டட் வெயிட்ஸுமாங்க, இது அந்த நீடில், தெரிஞ்ச பார்ட்ஸை கொஞ்சம் மார்க் பண்ணுவீங்க இதில். ஸோ அதுக்கு கரெக்டான டயக்ராம் எல்லாம் ப்ராப்பராக போட்டிருந்தீங்கன்னா 10 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் மார்க் குறைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் சப்ஹெட்டிங் அப்சர்வேஷன் ஆர் அந்த டேபிள் காலம் இன்க்ளூடிங் ரீடிங்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிரெத் ஆஃப் த பீம் மெஷர் பண்ணுற டேபிளேஷன் வரும். அதுக்கடுத்து திக்னஸ் ஆஃப் த பீம் பை யூசிங் ஸ்க்ரூ கேஜ். அதுக்கடுத்து ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பில் டிப்ரெஷன் ஆஃப் த பீம் மெஷர் பண்ணுவீங்க. இப்போ ஒவ்வொரு டேபிளேஷனில் நீங்கள் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதில்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான லீஸ்ட் கவுண்ட் இருக்குல்லையா, அதை மெயினாக நீங்கள் இதில் மார்க் பண்ணணும். இப்போ பிரெத் ஆஃப் த பீம் போடுறப்ப லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த வெர்னியர் காலிப்பர் 0.01 சென்டிமீட்டர். அதாவது திக்னஸ் பார்க்குறதுக்கு ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுவோம், அது 0.01 மில்லிமீட்டர். இப்போ இதில் வெர்னியர் காலிப்பரில் மேக்ஸிமம் எரர் வராது, இருந்தாலும் நீங்கள் இந்த 0 எரர் அப்புறம் 0 கரெக்ஷன் எழுதி நில்லுன்னு போட்டணும். அடுத்து நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு ரீடிங்ஸ் எடுத்துருவீங்க. நம்ம ஆல்ரெடி இதற்கு வீடியோ போட்டிருக்கோம், வேணால் அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் திக்னஸ் ஆஃப் த பீம், இந்த திக்னஸ் ஆஃப் த பீமும் வந்து ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் வச்சு ரீடிங் மெஷர் பண்ணணும். ஸோ 2 டேபிள் காலையிலும் கடைசியாக அந்த மீன் வேல்யூ கம்பல்சரியாக எடுத்துடணும். ஏன்னா அதை தான் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எடுத்து கால்குலேஷன் போட போகிறீங்க. ஸ்க்ரூ கேஜில் மறக்காமல் இந்த லீஸ் கவுண்ட்டு போட்டது போகும், சரிங்க. லீஸ் கவுண்ட் 0.01 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட்டு 0 எரர் வந்து நீங்கள் செக் பண்ணணும். அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்றப்பில் அது பாசிட்டிவ் எரரா நெகட்டிவ் எரரான்னு பார்த்துட்டு அடுத்து அதுக்கான கரெக்ஷன் போடணும், இல்லையா? இது இம்பார்ட்டண்டான பார்ட்டு இந்த டேபிள் காலத்தில். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் போட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு டேபிளேஷன் மேலேயும் இந்த லீஸ் கவுண்ட்டு, அதுக்கடுத்து 0 எரர், அப்புறம் 0 கரெக்ஷன், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் வர்றப்போ லீஸ் கவுண்ட் வந்து 0.001. இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நார்மலாக 0.01 நீங்கள் ரெண்டுலேயும் போட்டிருப்பீங்க, அதே நீங்கள் தப்பாக இருக்கக்கூடாது. ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் லீஸ் கவுண்ட்டு 0.001 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இதில் மெஷர் பண்ணுற ரீடிங்ஸ் ஃபுல்லாக டேபிளேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இங்கே அப் டு 250 கிராம் வரைக்கும் போகலாம். இல்லை அதுக்கடுத்து டைம், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம், எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். 200 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம்.
ஒவ்வொரு காலமாக ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக இதிலேருந்து டிப்ரெஷன் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஒரு சில இதில் ஃபார்முலாவில் M/Yயும் போட்டும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டிப்ரெஷன் எடுத்துகிட்டு கடைசியாக மீன் போட்டுக்கோங்க. அந்த டேட்டா தான் நீங்கள் கடைசியாக கால்குலேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர் வந்து கால்குலேஷன். ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் டேட்டா என்ட்ரி. ஒவ்வொரு டேட்டாவும் கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டேட்டா. அதுக்கடுத்து ஒரு சில கான்ஸ்டன்ட்டும் வரும், அதையும் நீங்கள் கரெக்டாக அதில் ஒவ்வொரு டேட்டாவும் எடுத்து எழுதணும். அடுத்து ஒரு 2 ஸ்டெப் ஆஃப் கால்குலேஷன் போட்டுட்டு கடைசியாக தான் ரிசல்ட் போடணும். இது இங்கே யங்ஸ் மாடலர்ஸ்க்கு 10^10 தான் ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ நாங்கள் ரப்பாக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் இருக்க டேட்டாக்கு ஏற்றப்பல இங்கே வேல்யூஸ் மாறும். அதெல்லாம் இங்கே நான் வேல்யூஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. நம்ம ஆல்ரெடி ஒரு சாம்பிள் கால்குலேஷன் போட்டு வீடியோ போட்டிருக்கோம். எதுவும் டவுட் தான் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ 4 மெயின் ஹெட்டிங் முடிச்சிட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக ரிசல்ட் திரும்ப அந்த எய்ம் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் மாற்றி எழுதிக்கோங்க. யங்ஸ் மாடலர்ஸ் ஆஃப் த கிவன் பீம் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட். இந்த நீங்கள் கால்குலேஷனில் மெஷர் பண்ண வேலை இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படி எழுத போகிறீங்க. ஜஸ்ட் இங்கே முடிச்சிட்டுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, இதையும் எடுத்து எழுதணும். இந்த ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதினா அதாவது 10 மார்க் கொடுப்பாங்க. ஸோ 5 சப் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, மேஜர் சப் ஹெட்டிங், ஃபார்முலா, அப்புறம் டயக்ராம், அதுக்கடுத்து அப்சர்வேஷன், ரீடிங் மெஷர்மெண்ட்ஸு, அதுக்கடுத்து கால்குலேஷன், அப்புறம் ரிசல்ட். இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் வந்து கண்டென்ட் இருக்கணும் கரெக்டாக. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க இதில். தேங்க்யூ.